வணக்கம். குற்றம் செய்கிறவங்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படுறது அவங்க செஞ்ச தப்பை நினச்சி வருந்தி மனம் திருந்தி வாழணும் அப்படிங்கிறது தான். அவங்கள இன்னும் குற்றவாளிகளாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் சட்டங்களையும் காகிதங்களையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உண்மை அதுக்கு நேர்மாறாக தான் இன்றைக்கி இருக்குது. சின்னதாக ஒரு தவறு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்ய பயமே இல்லாத ஒரு ஆளாக வெளியே வர்றான் அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட சிறையில் கிடைக்கக்கூடிய நட்பு பலருக்கு வெளியே வந்ததும் தொடர்ந்து கூட்டம் கூட்டமாக சேர்ந்து குற்றச்சம்பவங்களை ஈடுபடுறாங்க. இங்கே தண்டனைகள் சரியா இல்லையா, இல்லை தண்டனைகள் சரியாக கொடுக்கப்படுறது இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இதே மாதிரி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குற்றம் செஞ்சுட்டு சிறையிலிருந்து பரோல வெளிவந்து தலைமறைவான ஒரு குற்றவாளி ஒருத்தர் பல ஆண்டுகளாக அந்த பகுதியில் குற்றச்சம்பவங்களை அரங்கேற்றி வந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். செட்டிநாடு பகுதியில் வீட்டில் தனியாக இருக்கும் பெண்களை நகை பணத்திற்காக கொலை செய்த பயங்கரம். பரோலில் வந்தவன் தப்பிச் சென்று 15 ஆண்டுகள் கொள்ளையில் ஈடுபட்ட அநியாயம். ஹாஸ்டலில் வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டு கொள்ளைகளில் ஈடுபட்டது அம்பலம். இந்திய நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மிக மோசமாக அவமதிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டால் இந்த ஜாமீனும் பரோலும் தான். குற்றம் சாட்டப்பட்டவரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவருக்கும் சில உரிமைகள் இருக்குது அப்படிங்கிற மதித்து அவங்க ஜாமீன்லேயோ அல்லது பரோல்லையோ வெளியே விடுவாங்க. ஆனால் குற்றம் செய்கிறதையே முழு நேர தொழிலாக வச்சுக்கிட்டவங்களும் குற்றத்தை இயல்பான குணமாக வச்சுக்கிட்டவங்களும் எப்படியாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க இந்த வழிகளை நீதித்துறையின் மூலமே பெற்று ஏமாற்றுவாங்க. இதே மாதிரி தான் கருணை அடிப்படையில் பரோலில் வெளியே வந்த ஒரு குற்றவாளி தப்பிச்சு ஓடினது மட்டும் இல்லாமல் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பலரையும் அச்சத்தில் ஆழ்த்திய அந்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். தவறு செய்பவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திருந்துவதற்காகத்தான் சிறைச்சாலைகள் உள்ளன. ஆனால் தற்பொழுது சிறைச்சாலைகள் குற்றவாளிகளுக்கு தவறு செய்யும் அறிவை மேலும் பட்டை தீட்டும் பல்கலைக்கழகமாக மாறி வருகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. சின்ன சின்ன குற்ற செயல்களில் ஈடுபட்டு சிறை செல்லும் குற்றவாளிகள் வெளியே வரும்போது திருந்தி வருவதற்கு பதிலாக எத்தகைய கொடூர குற்ற செயல்களையும் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி செய்யும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றவர்களாக வெளியே வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் கற்பழிப்பு வழக்கில் கைதாகி ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு சிறை கைதி பரோலில் வெளியே வந்து 15 ஆண்டுகளுக்கும் மேலாக போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்ததுடன் முதியோரை குறிவைத்து பல கொலைகளையும் கொள்ளைகளையும் அரங்கேற்றிய பயங்கர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிதான் செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. காரைக்குடி, தேவக்கோட்டை, நாட்டரசன் கோட்டை, ஆரவாயல், ஆத்தங்குடி, கீழசீவல்பட்டி, வளையப்பட்டி, பொன்னமராவதி, ராங்கியம் உட்பட 76 ஊர்கள் செட்டிநாட்டு பகுதிகளாக உள்ளன. இங்கு செட்டிநாட்டு பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் மிக பிரம்மாண்டமான வீடுகள் என்றளவும் உள்ளன. கட்டிடக்கலைக்கு உதாரணமாகவும் பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கும் இத்தகைய வீடுகளின் உரிமையாளர்கள் அதிக அளவில் வெளியூர்களில் இருப்பதால் வீடுகளை பராமரிப்பது இல்லை. ஆனால் தாங்கள் வசித்த இந்த இருப்பிடத்தை விட்டு செல்ல முடியாத பல முதியவர்கள் இன்றளவும் தன்னந்தனியாக இங்கு வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சமீப காலங்களாக பொன்னமராவதி உள்ளிட்ட செட்டிநாட்டு பகுதிகளில் தனியாக வசிக்கும் மூதாட்டிகள் கொலையாவதும் பல வீடுகளில் தொடர் கொள்ளைகள் அரங்கேறி வருவதும் அதிகரித்து வந்தது. இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டு சிறப்பு விசாரணைகள் நடைபெற்றதுடன் வாகன தணிக்கை மற்றும் ரோந்து பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டன. இந்த சூழ்நிலையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி நள்ளிரவு பொன்னமராவதி வளையப்பட்டி சிதம்பரம் மெட்ரிக் பள்ளி முன்பு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கையில் ஒரு மஞ்சப்பையை இழுத்து கொண்டு ஒருவர் போதையில் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவரை மடக்கிய போலீசார் அவரது பெயர் முகவரியை கேட்டபோது மழுப்பலாக பதில் கூறியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் துருவி விசாரணை மேற்கொண்டனர். பொன்னமராவதியில் இப்போ சமீப காலமாக திருட்டு அதிகமாக நடந்துட்டு இருக்குது. எப்படின்னா இது செட்டிநாடு ஏரியா மேக்ஸிமம் இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டிலையும் வெளி மாநிலத்தையும் தான் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க செட்டியாருங்க ஆட்சிங்க மேக்ஸிமம் வயசான ஆட்சியில் தான் வீட்டில் விட்டுட்டு ஒரு வாடகைக்கு உள்ள பொதுமக்கள் மட்டும் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் சமீப காலமாக அதிகமாக திருட்டு போயிட்டு இருந்துச்சு. இது சம்பந்தமாக பொன்னமராவதி காவல்துறைக்கும் அதிகமான புகார் போய்கிட்டே இருக்குது. பல நேரங்களில்
காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய முயற்சி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பகுதியில் பெரிய அளவில் குற்றம் நடக்குது அப்படின்னா உடனே அந்த பகுதியில் குற்றம் நடத்தினது யார், அவர் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான குற்றங்களை எல்லாம் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கக்கூடிய ஒரு விவரமெல்லாம் சேகரித்து செயல்படாமல் அந்த பக்கம் போலீஸ் ரோந்தை அதிகப்படுத்துவாங்க. அப்படியும் குற்றவாளியை கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் குற்றவாளியே என்னை கைது செய்யுங்க அப்படின்னு தானாக என்னைக்காவது ஒரு நாள் சிக்கிடுவான். அப்போது விசாரணை நடத்துகிறப்போ சந்தேகமாக இருந்துச்சுன்னா கைது, அப்படி இல்லைன்னா அந்த நேரத்தில் அவர் தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே மாதிரி தான் புதுக்கோட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்த தொடர் குற்றங்களால் காவல்துறை அங்கே பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு போதை ஆசாமி வந்திருக்கிறார். அப்போது அவரை பிடிச்சு விசாரணை பண்ணப்போ தான் அவர் மழைப்பலா பதில் சொல்லியிருக்கிறார். அதனால் சந்தேகமடைந்த போலீஸார் அவர்கிட்ட துருவி துருவி விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறத இப்போ பார்ப்போம். அந்த போதை ஆசாமி தனது பெயர் சுரேஷ் என்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தை சேர்ந்தவன் என்றும் கூறிவிட்டு பின்னர் போலீசார் மீண்டும் கேட்டபோது வேறு பெயரையும் சொந்த ஊர் சிவகங்கை என்றும் மாற்றி மாற்றி கூறியிருக்கிறார். முற்றிலும் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவனை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் அவனிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. தனியாக இருக்கக்கூடிய ஆட்சியர்களுடைய இதை பார்த்து தனிமையை பயன்படுத்தி திருட்டுத்தனமாக அவங்கள கொலை செஞ்சு நகைகளை கொள்ளையடித்து கொண்டுக்கிட்டு போகிற ஒரு தனி நபரை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பொன்னமராவதி காவல் நிலையத்தில் உலகம்பட்டி ரோட்டில் தணிக்கை செய்யும்போது நைட்டில் இரவு ரோண்டில் தணிக்கை செய்யும்போது ஒரு நபர் சந்தேகப்படும்படியாக வரும்பொழுது கூப்பிட்டு விசாரிக்கையில் பையில் கத்தி, அருவா, கயிறு இதோட இருக்கையில் சந்தேகப்பட்டு விசாரணை செய்யும் போது அவர் தனியாக இருக்கக்கூடிய ஆட்சிகளை செட்டியார்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்சிகளை வயதானவங்களை கொலை பண்ணி இந்த மாதிரி நகைகளை கொள்ளையடித்து கொண்டு போகிறது ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் இப்போ இதை பண்ணி பிடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் போலீசாரின் விசாரணையில் அவன் பெயர் செல்வராஜ் என்பதும் சிறையிலிருந்து தப்பி வந்த தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்பதும் தெரிய வந்தது. கடந்த 1996ஆம் ஆண்டு காரைக்குடியில் தனியாக இருந்த ஒரு பெண்ணை நண்பர்களுடன் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்துவிட்டு அந்த வீட்டில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். பின்னர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு செல்வராஜுக்கு நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டது. மதுரை மத்திய சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த செல்வராஜ் சிறையில் 5.5 ஆண்டுகளை கழித்த பின்னர் பரோலில் தேவக்கோட்டை வந்துள்ளான். அங்கிருந்து போலீசாரின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு கல்பாக்கம் பகுதிக்கு தப்பிச் சென்றான். இதைத் தொடர்ந்து கல்பாக்கம் அருகே ஒரு நர்சிங் காலேஜில் வாட்ச்மேனாக பணிபுரிந்து வந்துள்ளார். இதற்கிடையே பரோலில் இருந்து தப்பித்து தலைமறைவான செல்வராஜை தேவக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். ஆனால் செல்வராஜ் யார் கையிலும் சிக்காமல் சாமர்த்தியமாக போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு மர்ம நபர் திருமயம் கடியாப்பட்டியில் தனியாக இருந்த ஒரு செட்டியார் ஆட்சியை கத்தியை காட்டி மிரட்டியதுடன் அவரை கீழே தள்ளி கழுத்தை அறுத்து கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றார். பின்னர் 2 வருடம் இடைவெளி விட்டு கடந்த 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கீழசீவல்பட்டியில் தனியாக இருந்த ஒரு மூதாட்டியை கத்தியை காட்டி மிரட்டி நகைகளை கொள்ளையடித்துவிட்டு மர்ம நபர் ஒருவன் தப்பிச் சென்றதாக வழக்கு பதியப்பட்டது. அதே வருடம் பூலாங்குறிச்சியில் தனியாக இருந்த ஒரு மூதாட்டியை மிரட்டி நகைகளை கொள்ளையடித்ததுடன் கடந்த 2015ஆம் ஆண்டு பனையப்பட்டியில் தனியாக இருந்த மூதாட்டியை மிரட்டி கொள்ளையடித்ததுடன் அவரை கொலையும் செய்துவிட்டு மர்ம நபர் தப்பி சென்றுள்ளார். இப்படி தொடர்ந்து வீட்டில் தனியாக வசிக்கும் ஆட்சிகளை குறிவைத்து கொலை செய்யப்படுவதும் அவர்கள் வீடுகள் கொள்ளையடிக்கப்படுவதும் அவ்வப்போது அரங்கேறி அப்பகுதியில் வசிப்பவர்களை பீதியில் ஆழ்த்தியது. தனியாக வசித்த முதியோர்கள் ஒவ்வொரு நாள் இரவையும் மர்ம ஆசாமி பற்றிய பயத்திலேயே கழித்தனர். காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு சுரேஷ் செல்வராஜுங்கிறவங்களை பிடிச்சிருக்காங்க. பல கொலை வழக்கில் அவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு 2004ஆம் ஆண்டு பரோலில் வெளியில் வர்றாங்க. அதன் மூலமாக அதிலிருந்து தனியாக இருக்கிற ஆட்சியில் மட்டும், அதாவது எப்படின்னா செட்டிநாடு ஆட்சியில் மட்டும் குறிவைத்து தனியாக இருக்கிறவங்களை ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள அவங்க வீட்டில் கொள்ளையடிக்கிறது, செயின் திருட்டு போகிறது, இந்த சூழ்நிலை இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. கடந்த 15 வருஷமாக இந்த இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப பொன்னமராவதி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு
இந்த 14 வருஷம் இந்த தொடர் குற்றங்களை பண்ணிட்டு இருந்தவங்கள பிடிச்சிக்கிறாங்க. ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறப்ப தான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும். அதுவும் பல வழக்குகளில் காவல்துறை சும்மா கூப்பிட்டு விசாரிச்சா கூட பயந்து நடுங்கக்கூடிய ஆட்களை விடாமல் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அப்போ தான் அவங்க செஞ்ச குற்றங்களை ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது தான். இது பல குற்ற வழக்குகளில் நடக்கிறது தான். அதுவும் அவன் அத்தனை ஆண்டுகளாக நடத்தி வந்த குற்றச்செயல்கள் காவல்துறையை மூடிய வழக்குகளே அதுக்கு பின்னாடி தோண்டி எடுக்கும்படி ஆகும். அப்படி காவல்துறையின் விசாரணையில் உண்மைகளை சொல்லிய குற்றவாளிகளும் நிறையவே உண்டு. செல்வராஜ் தப்பிச்சு போனதிலிருந்து பல குற்றங்களை அரங்கேற்றி வந்தாலும் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆத்தங்குடியிலையும் மே மாதம் பொன்னமராவதி வலையப்பட்டியிலையும் நகைகளை கொள்ளையடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த பட்டியலை பற்றியும் காவல்துறை இவனை கண்டுபிடிக்கிறதுல திணறினதா சொல்லப்பட்டதை பற்றியும் இப்போ பார்ப்போம். கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆத்தங்குடியிலும் மே மாதம் பொன்னமராவதி வலையப்பட்டியிலும் நகைகளை கொள்ளையடித்ததுடன் அந்த வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டிகள் தலையில் திருக்கல்லை போட்டு கொலை செய்வது, கழுத்தை கயிறால் இறுக்கி கத்தியால் அறுத்து கொலை செய்வது என்று ஒவ்வொரு கொலையும் கொடூரமாக அரங்கேறத் தொடங்கியது. ஒவ்வொரு கொலையும் ஒவ்வொரு பாணியில் இருந்ததால் போலீசார் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வந்தனர். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பொன்னமராவதி வலையப்பட்டி அடைக்கன் ஊரணி அருகே செந்தமிழ் கலாசாலை ரோட்டில் உள்ள வீட்டில் தனியாக இருந்த ஒரு ஆட்சி வாசற்கதவை பூட்டிவிட்டு லைட்டை அணைத்துவிட்டு திரும்பும் பொழுது அங்கு மறைந்திருந்த மர்ம ஆசாமி திடீரென அவரது எதிரே வந்து கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 11 பவுன் தங்க சங்கிலி மற்றும் வைரத்தோடு அவர் வீட்டிலிருந்த செல்போன் உள்ளிட்டவற்றை பறித்து கொண்டு அவசரமாக தப்பி ஓடினார். இந்த நிலையில் அந்த மூதாட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து மர்ம ஆசாமியின் அங்க அடையாளங்கள் தெரிய வந்ததுடன் நடைபெற்ற அனைத்து சம்பவங்களுக்கும் கொலையாளி ஒருவனே என்பதும் அவன்தான் செல்வராஜ் என்பதும் ஊர்ஜிதமானது. இதையடுத்துதான் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் கொலையாளி தற்பொழுது சிக்கியது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வலையப்பட்டி கிராமம். இங்கே இந்த திருட்டு சம்பவம் நடந்தது. பொன்னமராவதி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க இவர் கொலை 15 வருட காலமாக தேடப்பட்ட கைதின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ பெரிய கைதியை இவங்க விரைந்து செயல்பட்டு நல்ல விதமாக அவங்க பிடிச்சி கூடிய விரைவில் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா நிறைய திருடன் நகைகள்லாம் எல்லாம் மாறி போய் அதனால் விரைந்து செயல்பட்டதுனால நாங்கள் அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கோம். குறிப்பாக அந்த டீமில் இருந்த இன்ஸ்பெக்டர் திரு கருணாகரன், எஸ்ஐ அன்பழகன், எஸ்ஐ மாயழகு அவங்க டீம் ஒரு 10 பேர் நல்ல விதமாக ஒர்க் பண்ணி எங்கள் திருடு மட்டும் இல்லை நிறைய திருடில் அதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 15 திருட்டுக்கு மேலே. அவர் ஆல்ரெடி அந்த திருடன் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருக்காரு. ஸோ இவ்வளோடைய காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எங்களை பொறுத்தளவுக்கு இந்த விஷயத்தில் அது ப்ரூஃப் ஆகிடுது. புதுக்கோட்டை, சிவகங்கை, வலையப்பட்டி, காரைக்குடி, தேவக்கோட்டை இந்த சைடில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் செட்டியார்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் அதிகபட்சம் தொழில் தேவைக்காக வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் பெண்கள் தான் தனிமையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திருடனை பிடிச்சது இப்போ பொன்னமராவதி, காரைக்குடி இந்த பகுதியில் பொதுமக்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த 15 வருடமாக திருடினாவே இந்த ஒருத்தன் தானுங்கிறது விசாரணை அப்போ தெரிய வருது. உண்மையிலே பொன்னமராவதி காவல்துறையை பொதுமக்கள் மனதார பாராட்டுகிறோம். இவன் 10-15 வருஷமாக இதே தொழில் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். இதை கண்டுபிடிச்சி பார்த்து விசாரணை பண்ணையில் தெரிய வந்துருச்சு. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி அதை கைது பண்ணியிருக்காங்க. இது ஏன் அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா, இவங்க செட்டியாருங்க வீட்டில் வீடு பெரிய பெரிய வீடாக இருக்கும். ஒரு வீதி இந்த வீதியிலேருந்து அடுத்த வீதி வரையும் அது கவரேஜ் ஆகும். அதில் தனிமையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அதாவது அவங்க குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க பூராமே வெளியில் போயிடுறாங்க. இங்கே சம்பிரதாயத்தை கடைப்பிடிக்கிறதுக்காண்டி கோவில், குளம், மற்றபடி விசேஷங்கள் இதை செய்கிறதுக்காக அவங்க தனிமையில் இங்கே இருக்கிறாங்க வயதானவங்க. அதை சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த மாதிரி கொள்ளையடித்து கொண்டு போன ஒரு நபரை பொன்னமராவதி காவல் நிலையத்திலேருந்து கைது பண்ணி பணம் தேவைப்படும் பொழுது திருமயம் பகுதிக்கு முதியவர்களை தாக்கி நகை பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பணம் நகை தர மறுப்பவர்களை கொலை செய்துவிட்டு மீண்டும் கல்பாக்கம் திரும்பி ஒன்றும் தெரியாதது போல வாட்ச்மேன் வேலை பார்த்து வந்துள்ளான் செல்வராஜ். திருமயம் அருகே உள்ள கடியாப்பட்டி, பனையப்பட்டி பகுதிகளில் 2 மூதாட்டிகளையும் பொன்னமராவதி ஒரு மூதாட்டியையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டான்.
தற்பொழுது மீண்டும் திருமயம் பகுதிகளில் திருட வந்த பொழுது போலீசில் சிக்கிக் கொண்டதாக செல்வராஜ் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்தார். இதையடுத்து செல்வராஜை கைது செய்து அவனிடமிருந்து 22 பவுன் தங்க நகை மற்றும் வெள்ளி உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மீட்ட போலீசார் அவனிடமிருந்து ஒரு கத்தியையும் பறிமுதல் செய்தனர். பரோலில் தப்பிய ஒரு கைதி 15 ஆண்டுகளாக போலீசுக்கு டெமிக்கு கொடுத்து பல கொலை கொள்ளைகளை தனி ஒருவனாக அரங்கேற்றியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி காவல்துறையுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போன ஒரு குற்றவாளியை இத்தனை வருஷம் கழிச்சு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது காவல்துறையின் மெத்தன போக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை அப்போவே தீவிரமாக செயல்பட்டு இவனை கைது பண்ணியிருந்தா பல ஆண்டுகளாக இவனால் பறிக்கப்பட்ட உயிர்களாவது மிஞ்சி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. அதோடு சேர்த்து வேற ஒரு சந்தேகமும் இந்த வழக்கில் எழாமல் இல்லை. காவல்துறை கிட்ட சிக்கிய இந்த பழைய குற்றவாளியை வச்சு அந்த பகுதியில் நடந்த மொத்த வழக்குகளையும் முடிக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா அது மேலும் ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டு பல உயிர்களை பழிவாங்கக்கூடிய செயல்தானே தவிர வேற கிடையாது. நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.